தமிழக மீனவர்கள் கட்சியின் சார்பாக நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நடக்க இருக்கின்ற 2026 தமிழக சட்டமன்ற எலெக்ஷனில் தமிழக மீனவர் கட்சியுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள், வாழ்விடங்கள் இதை பாதுகாக்கும் அரசாங்கம் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் யாருக்கு இந்த எலெக்ஷனில் எங்களுடைய ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுல சந்தோஷப்படுறோம். இப்போதைக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி மீனவர்களுடைய நலன் காக்கிற ஆட்சியாக இருக்குது. அதனால் எங்களுடைய ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு, தார்மீகமான ஆதரவை தமிழக முதல்வருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அடுத்து மீனவர் நலனில் மென்மேலும் இன்னும் அக்கறை எடுத்து நிறைய விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. படிப்படியாக இன்னும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தார்மீகமாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களுடைய மீனவ மக்கள் எல்லாருமே நன்றி உணர்வு உள்ளவங்க. இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் பத்திரிகையாளர் நீங்கள் கேட்கலாம். மீனவர்களை இந்த ஆட்சி 5 வருஷம் ஆட்சியில் நிறைய பேர் அரசு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள குரல் கொடுக்கல அவங்க, சரிங்களா, முன்னெடுத்தும் வரல. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இல்லை, மீனவர்களை யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? லேட்டஸ்ட்டாக கூட அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் அரெஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் ஒரு. இல்லை, கண்டிப்பாக இது தமிழக அரசாங்கம் கோரிக்கைகளா, கடிதங்களா வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் கடிதம் எழுதுகிறாங்க. இது 2 நாட்டு பிரச்சனை. ஒரு மாநில அரசாங்கம் எந்த எல்கைக்கு போய் குரல் கொடுக்கணுமோ அதை தமிழக முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசாங்கம் தான் இது ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக புரியலண்ணா, கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். வெயிட் பண்ணுங்க பிரதர், இப்படி ஒரு கேள்வி வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இருங்க, கண்டிப்பாக பிரதர் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுங்க. மீனவர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நீங்கள் எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்லுவீங்க? மீனவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. மா சுப்பிரமணியம் ஒரு மீனவர். அதை ஃபஸ்ட்டு தரவுகளோட கேள்வி கேளுங்க. மா சுப்பிரமணியம் என்பவர் ஒரு மீனவர். அவருக்கு மீனவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. சமத்துவம், சமூக நீதியை காத்திருக்காங்க. ஒரு மீனவன்னா அந்த எல்லையில் தான் இருக்குன்னு தாண்டி ஒரு சுகாதாரத்துறைக்கே ஒரு மீனவர் அமைச்சராக வச்சுருக்காங்க. தரவுகளோட கேளுங்க சகோதரர். புரியல. கச்சத்தீவு மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது. புரியல. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த விஷயத்துல அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்திருக்காரு. இதுக்கான புரியல. அன்னைக்கு கிடையாதுங்க, அன்னைக்கு ஐயா திருச்சி சிவா கிடையாது. இது நீங்கள் கேட்குற கேள்விகள் அத்தனைக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன், பதில் சொல்கிறேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இன்றைக்குள்ள நிலைப்பாடில் மீனவர்கள் நல்லா இருக்கிறாங்க, அது தொடருன்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிக்கிறோம். அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சரியாக இருக்கும். நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்க, மீனவர்களை புறக்கணிச்சிருக்காங்க, மீனவர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். அது இதே போல் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு எங்கள் மீனவர் அமைப்பில் என் சகோதரர்கள் தான் அமைப்புகள் வச்சுருக்காங்க. அவங்க திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரான பரப்புரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பரப்புரையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வலைத்தளம் எல்லாத்துலேயும் மீனவர்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கல அப்படின்னு ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தான் இன்றைக்கு மீனவராக ஒரு அமைச்சராக இருக்கான்ற அந்த விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கோம். திமுக மீனவ சமுதாயத்தை போயிட்டு ஓட்டு கேட்கும் போது அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் போயிருக்கு. எங்க சார் அப்படி சொல்லுங்க? எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் இருக்காங்க. ஆமா சொல்லுங்க. அவர் தொகுதியிலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ போயிருக்காரு. அவங்க போனது நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. மட்டும் உள்ள அனுப்புறாங்க. எந்த தொகுதியிலையா? ராயபுரம் தொகுதியில் அப்படி எந்த ஒரு நியூஸும் நாங்கள் பார்க்கலையா? எங்கள் மக்கள் அதாவது அவங்க கட்சியோட நிலைப்பாடு மீனவ சமுதாயம் சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னும் போது அப்ப எப்படி நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி பண்ணுவீங்க? இல்ல புரியல. மீனவ சமுதாயத்துக்காக தான் நாங்க நிக்கிறோம் நீங்க. ஆமா கண்டிப்பா. சரிங்களா, இது மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க. அது மீனவ சமுதாயம் இல்ல எங்களுக்கு தெரிஞ்சது மீனவர் சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய கட்சிகள் நிறைய பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க.
அவங்கவுங்க கட்சிக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. நாங்கள் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்கள் மக்களுக்கான சேவைகள் மட்டும் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் மக்களுக்கான குரல்களை என்றைக்கு நாங்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். பழையற்காடு இந்த மாதிரிலாம் ஏரியாலாம் மீனவ சமுதாயம் ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பாக. இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு திமுக சொல்லுங்க. புரியல. மீனவ சமுதாயத்துக்கு என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுன்னு தரவுகளோட இருக்கு. மெரினா இருக்குல்ல. ஆமாம். சைடு திரும்புறீங்களா? ஆமாம். அங்கே இருக்க ரோடு இது பண்ணுறேன்னு சொல்லி அங்கேருந்து அகற்றினாங்க. அது வந்துட்டு அது வந்துட்டு நீதிமன்ற உத்தரவின்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்துட்டு அரசாங்கம் எதுவுமே போடலை. நீதிமன்றத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அதை பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் அரசாங்கம் புரியுது. மக்களுக்காக தான் அரசாங்கம். ஆனா ஒரு முடிவு எடுக்குதுன்னா அரசு தரப்புல நீதிமன்றத்துல தான் பேச முடியும். நீதிமன்றம் என்ன பேச போறீங்க? இல்ல புரியல. எதை எடுத்திருக்காங்க? இன்னைக்கு நீங்க இல்ல இன்னைக்கு உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு சொன்னீங்க நம்ம பட்டினப்பாக்கம் திருமணம் அங்குள்ள மீன் குளங்கள் மீன் சந்தைகளுக்கு ஒரு நவீன மீன் சந்தை கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியல. மக்கள் அங்க மீனவ சமுதாயம் இருக்கவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்க. அங்க இருக்க ஒரு மீனவ இதுதான் சங்கம் தான் ஒண்ணு. சரி. எடப்பாடி கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காங்க. எடப்பாடி என்ன முறையிட்டு இருக்காங்க? போயிட்டு நீங்க தான் வரணும், ஏன்னா இவங்க எங்களை மதிக்கப்பட மாட்டாங்க. சரியா. அது வந்துட்டு அவங்க வந்துட்டு கடந்த 5 ஆண்டுகளா அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு பாரதிய ஜனதாவுடைய சார்ந்தவங்களா இருந்து தான் இந்த 5 ஆண்டுகள் அவங்களோட செயல்பாடு இருக்கு. எலெக்ஷன் நேரத்தில் அவங்க அதை தான் செய்வாங்க. எலெக்ஷனுக்காக அதை பண்றாங்க. நீங்க சொன்னீங்க மீனவர் சமுதாயத்துக்கு வந்து நல்லபடியா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா மறுபடியும் அதே வந்து மீனவர் சமுதாய மக்கள் வந்து அதே ரோட்ல வந்து நிக்கிறாங்க. புரியுது. அது வந்து ரோட்ல கடை இல்ல கண்டிப்பா கடைகள் இல்ல கண்டிப்பா நீங்க அது கடைகள் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்கன்னா கூடங்கள் தெரியும். அவங்க வந்துட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டு வர வலைகள் உலர்த்துறத அந்த இடத்துல உலர்த்துறாங்க. சண்டே கூட தான் சார் சொல்றேன். இப்போ வந்து நீ வலைகளை பிடிச்ச மீனை வந்து அவங்க பண்றது ஓகே சரிங்களா? ஆனா வந்து வெளிய இருந்து வாங்கி வர மீனை கூட அங்க தான் இல்ல கூடத்துல தான் விக்கிறாங்க, வெளிய விக்கல சார். சண்டே பாக்குறோம் சார். மீன் கூட இருக்கு சார். நீங்க போய் பாருங்க. நான் வேணா இந்த சண்டே வரேன், மீன் பார்க்கலாம். சரியா? சரி. இதுக்கு தீர்வு எந்த அரசு நீங்க கொடுக்க நீங்க நினைக்கிறீங்க? திராவிட நீங்க வந்து இந்த ஆட்சி தான் சொல்றீங்க. ஆனா புடிச்சிட்டாங்க விட மாட்டாங்கன்னா அது மத்திய அரசுன்னு சொல்றீங்க. மத்திய அரசு போனவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி அங்க நம்ம மீனவர்களை சுடுவோம், இலங்கைக்காரங்க அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க, சுடவும் செய்றாங்க. கண்டிப்பா இது நடந்துட்டு தானே இருக்கு. இதுக்கு சரியான திமுக ஆட்சின்றீங்க. போனாடி திமுக ஆட்சி நீட்டை நிறுத்துறாங்க. நீட்டை நிறுத்துறாங்களா? புரியல. போனாடி நீட்டை நிறுத்துறேன் அப்படி நான் நீட்டை நிறுத்துறாங்களா? பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னாங்க, நிறுத்துறாங்களா? பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னாங்க, குறைச்சாங்களா? ஓசி பஸ்ல போற திட்ட தான் சார் செஞ்சாங்க, அடிக்க தான் செஞ்சாங்க. சரி. நீங்க பார்த்து தானே இருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில்? அனைத்துக்குமான பதில் தான் நாங்கள் சொல்கிறோம். நான் என்னோட சார் கிடையாது சார். என்னோட சமூகத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, அதை தான் நான் பேச வந்திருக்கிறேன். இல்லை இல்லை அனைத்து சமூகமும் இருக்க தான் செய்கிறாங்க. அனைத்து மக்களுக்காண்டி தான் பேசுகிறோம். கண்டிப்பாக அதை தான் சார் சொல்கிறேன். கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை பிரச்சனை வந்துட்டு இரு நாட்டுக்கான வெளியுறவுத்துறையோட பிரச்சனை. அதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. மத்திய அரசாங்கம் தான் செய்யணும். தமிழக அரசாங்கம் வந்துட்டு இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2014 வரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிச்சிருந்தாங்க. அங்கம் வகிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இலங்கையில் பிடிச்ச படகுகள் திரும்ப வந்துச்சு. மீனவர்களும் திரும்ப வந்தாங்க, படகுகள் திரும்ப வந்துச்சு. மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்த பிறகு படகுகள் திரும்பி வரல. கோடிக்கணக்கான படகுகள் வந்துட்டு இலங்கை வந்து அவங்களே வந்து ஏலம் விட்டுறாங்க. இதுக்கான தீர்வு வேறு எடுக்கணும், மத்திய அரசாங்கம் எடுக்கணும். மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டிய தீர்வு இது மாநில அரசாங்கம் கையில் எதுவுமே கிடையாது. இல்ல புரியல. இலங்கையில நம்ம தமிழர் மீனவ போய் பண்ணிருக்காங்க அப்படி சார். மீனவர்களை விட்டுருக்காங்க சார், படகுகள் விடல சார். படகுகள் லிஸ்ட் அவங்க தரவுகளோட உங்களுடைய அலைபேசிக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் சார். தரவுகளோட மீனவ சமுதாயத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்றாங்க. கண்டிப்பா பண்றாங்க, நீங்களும் சொல்றீங்க பண்றாங்க. ஆனா வந்து நடுக்கடல்ல வந்து பேனா சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அது சீமான் இல்லனா அது வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப வந்து மீனவ சமுதாயம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்ல சார், சார் பேனா சிலை வைக்க கூடாதுன்றது எங்க நிலைப்பாடு சார். அப்ப வந்து அதுக்கு மட்டும் நீங்க திருப்பீங்க. அப்படி இல்ல சார். எங்க சமூகத்துக்கு நல்லது செய்யறத நாங்க ஏத்துக்குறோம் சார். அப்புறம் விட்டா எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கல. பேனா சிலை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க சார். அவங்க வாபஸ் வாங்கல சார். சகோதரர் சீமான் அவர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மீனவ சமுதாய குரலாது இருக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வாபஸ் விட்ரா வாங்கியிருக்காங்க சார். அதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? கண்டிப்பா. அதுக்கு மட்டும் இல்ல சார், ஒரு திட்டங்கள் வரும்போது அதை மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வரும்போது கண்டிப்பா எதிர்த்து தெரிவிப்போம். அதே போல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு மெரினாவில இருந்து உத்தண்டி வரை கடல்வழி மேம்பாலம் பண்றதுக்கு பேசியிருக்காங்க. ஐயாவில் பேசியிருக்காங்க. அடுத்த ஆட்சி அமைஞ்சுன்னா அதை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக போய் பேசுவோம் சார். ஏன்னா மீனவர் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும், அதை நாங்கள் பேசுவோம். என் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் பொழுது அதை நாங்கள் கேட்போம். கேட்குற இடத்துல இருப்பாங்க, நிறைவேற்றி தருவாங்க. அந்த எங்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்கள்
திட்டங்களை அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விட மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வைப்போம். இப்போ 100% கோரிக்கையை வந்துட்டு எல்லா அரசாங்கம் நிறைவேற்ற கிடையாது. நிறைவேற்றுற இடத்துல வந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோம். நாங்கள் கேள்வி கேட்போம். எங்கள் குரல்கள் வந்து குரவலை நெரிக்காமல் அவங்க பண்ணி தருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் சார். சீமான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். என்ன சொல்றாருன்னா, மீனவர்களை தொட்டா நாங்க சுடுவோம், நாங்க ஒரு படை கலப்பி போவோம் சார். அவர் வந்து அவ்வளவு தெளிவா அவ்வளவு பகிரங்கமா இதை தேர்தல் பரப்புரையா சொல்றாரு. ஆனா வந்து திமுக ஏன் அப்படி பேச மாட்டேங்க சார்? ஏன்னா மீனவ சமுதாயம் அதுக்காக தான் சார் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் நீங்களே இந்த கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது மீனவரை சுட்டா நான் சுடுவேன்னா அதற்கான உத்தரவு இது யாருமே இல்லை சார். அதுக்கான ரைட்ஸ் வந்து மாநில அரசாங்கத்தில் இல்லை சார். சார் கிடையாது சார். மாநில அரசாங்கத்தில் அந்த இது இல்லை சார். மாநில அரசாங்கத்துக்கு அந்த இது கிடையாது, மத்திய அரசாங்கத்தில் இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக நீங்க இந்த கேள்வி கேட்கறதே தவறு. புரியல சார். வார்த்தை அரசு சார். அண்ணன் சீமான் சொல்றது வார்த்தைக்கு நல்லா இருக்கும் சார். வார்த்தையா பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறை அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிகையாளரா அனைத்து அரசியலும் தெரிஞ்சவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அது நடக்காது சார். மத்திய அரசாங்கம் தான் அதுக்கான தீர்வு எடுக்க முடியும் சார். மாநில அரசாங்கத்தில் எதுவும் செய்ய முடியாது சார். இரு நாட்டு வெளியுறவுத்துறை பிரச்சனை சார். அது புரியல என்ன சார்? காங்கிரஸ் இருந்தது. ஆமா ஆமா முடிஞ்ச புரியல. கட்சியை தாரை வாத்திருக்காங்க. அது கொள்கையை வெளிமுடி சார். சார் அதை தான் சார் சூப்பர் வந்து இல்ல வந்ததுல இருந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கச்சைத்தீவு பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லது, என் மக்களுக்கான தீர்வு உள்ள விஷயம் தான். இதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன் சார். சார் சார் கண்டிப்பா போக வேண்டியிருக்கு சார். சரி சரி சார். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விகள் அத்தனை நியாயம். நான் பதில் சொல்கிறேன். 56 இன்ச்சு மார்புள்ள மோடி, நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தை வல்லரசான இந்தியாவாக்குன்னு சொன்னார்ல. தம்மாதுண்ட நாடு இலங்கையில் போய் பேச முடியாதா சார்? போன எலெக்ஷன் பரப்புரைக்கு முன்னாடி வந்துட்டு இலங்கையில் போய் அப்பமாடி மீனவர் பிரச்சனை பேசியிருப்பாருன்னு பார்த்தோம். இலங்கை கவர்மெண்ட்டில் மீனவர் பிரச்சனை ஒரு பிரதமர் பேசலை. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் சார். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட போயிருக்கும் பொழுது மீனவர்கள் அங்கே சிறைப்பட்டிருந்தாங்க. ஒரு ஃபோன் காலில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு மத்திய அரசாங்கத்தில். அன்றைக்கு அவங்க நீதிமன்றத்தில் சமரிக்க மீனவர்களை மத்திய அரசாங்கம் நினைச்சா மீனவர்களுக்கான தீர்வு உடனே எடுத்து கொடுக்க முடியும் சார். மத்திய அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது சார். திமுக கொடுத்த அழுத்தங்கள்னால தான், திராவிட முன்னேற்றம் கொடுத்த அழுத்தனால தான் கோடிக்கணக்கான ரூபாயில பிடிக்கப்பட்ட எங்களுடைய படகுகள் திரும்பி வந்துச்சு சார். இன்னைக்கு அந்த படகுகள் இல்லை, படகுகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் படகு பிடிச்சி அவங்க அரசுடையமாக்கப்பட்டு நாட்டுடையமாக்கப்பட்டு ஏலம் விடுறாங்க. அந்த அவல நிலை திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆளும் அரசாங்கத்தில் இருக்கும்போது நடக்கல சார். இது உண்மை. நீங்க வேணா வந்து தரவுகள் எடுத்து பார்த்துக்கிறீங்க சார். நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க சார். இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்தில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா இப்போ எல்லாமே பணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாமே ஓட்டு காசு கொடுக்குறாங்க. இப்போ வந்து திடீர்னு நீங்க வந்து சார் காரணம் என்ன? இன்னைக்கும் சொல்றேன். நாங்கள் நிறைய யோசித்து ஆழமாக சிந்திச்சு மக்களுக்கான எந்த விஷயங்கள் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சாரங்களில் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து இப்போ பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம், கடைசி நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன 10 நாட்கள் இருக்குது. என் மக்கள் சிந்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் இந்த பத்திரிகையில் சந்திப்பு வச்சுருக்கோம். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே காசாயிட்டுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லா கட்சிகள் மாதிரி போயிட்டு ஒரு முதல்வரை பார்த்துட்டு யாரையும் பார்த்துட்டோ எங்கேயாட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வரல. என்னுடைய நிலைப்பாடே முதல்ல நான் பத்திரிகை மூலியமாக தான் தெரிவிக்கிறேன். யாருக்கிட்டையும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு வந்துட்டு நான் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறேன். நான் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக தான் என்னுடைய மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தேவை, திராவிட மாடல் தேவை அப்படின்றதுக்காண்டி மட்டுமே என் மீனவ சமூகம் அப்படி இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்து வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி வலைத்தளத்தில் வந்துட்டு சிறு சிறு அமைப்புகளாக இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய சகோதரர்கள் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு 5 வருஷம் அஜெண்டா ஆளுநர் மாளிகையில் ஒரு என்ன ஃபங்க்ஷன் போனாலும் அவங்க போயிடுவாங்க. ஒரு பிஜேபியோட கைக்கூலியாக இருந்து என் மக்களுக்காக நடக்கிற எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் அதை குறை சொல்கிறதுலே ஒரு பெரிய கூற்றுகளாக எடுத்துகிட்டு இப்போ கூட வந்தவுடனே என்னுடைய அருமை சகோதரர் பத்திரிகையில் அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. வந்தவுடனே கேட்டாங்க, உணர்ச்சி பொங்க கேட்டாங்க. கண்டிப்பாக வரவேற்கிறேன். எடுத்தோடனே கேட்டாங்க மீனவர் ஒருத்தருக்கு கூட வந்துட்டு திமுக சீட்டு கொடுக்கல எடுத்தோடனே கேட்டாங்க. அதே மீனவரை தான் சென்னை மாகாணத்துடைய மேயராக்கி அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். சுகாதாரத்துறைக்கு ஒரு மீனவர் இருக்காரு. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன், அமைச்சர் மெய்யநாதன் ஐயா இருக்காங்க. எங்கள் மீனவர்கள் தான் சேருவாங்க. அதே போல் வந்துட்டு இன்றைக்கி கட்சிகள் தான் மீனவர் கொடுத்துருக்கு. மீனவர் அமைப்புகள் யாருக்குமே யாரும் சீட்டு கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு KKSSR முத்தரையர் சங்கம் அவரை கூப்பிட்டு திமுக ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆமாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயா யாரையா அந்த சார்னு கேட்டாங்க. இன்னும் அதுக்கு தீர்வே காணுமே. புரியலையா?
கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அந்த வழக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுறதுக்கு தண்டனை கொடுத்து அது முடிஞ்சு போச்சு. புரியல. இருந்தால் தானே சார் கண்டுபிடிக்க முடியும், இல்லாததை எப்படி கண்டுபிடிக்கணும், எங்கே சார் கண்டுபிடிக்க முடியும்? சார் நீங்கள் பத்திரிகையாளர் நீதிமன்றத்தை சமைச்சிருக்கலாமே சார். சார் நீங்கள் பத்திரிகையாளர் சார் கண்டிப்பாக சார் உங்களுக்கு அதான் சார் நீங்கள் பத்திரிகையாளர் கண்டிப்பாக சார் நீங்கள் பத்திரிகையாளர் இந்த சமூகத்தில் கண்டிப்பாக சார் என்ன பேச விடுங்க. இருங்க சார் நான் பேசுகிறேன். நீங்கள் பத்திரிகை அதான் நீங்கள் சார் இருங்க, நீங்க பத்திரிகையாளர், இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகையாளர், என்ன சார் ஆடியோ இருக்குன்னு சொன்னது நீங்க தார்மீகமா போய் நீங்களே கொடுத்துருக்கோம்ல சார், சமர்ப்பிச்சிருக்கலாமே. இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தானே கேள்விகள் கேட்குறீங்க, கேள்வி கணைகள் தொடுக்குறீங்க, அப்ப நீங்களே சமர்ப்பிச்சிருக்கலாமே சார். சார் அதே சூப்பர் சூப்பர் பிரதர், கண்டிப்பா பிரதர். இதை தான் நான் சொன்னேன், நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னேன் பிரதர். இதே தான் நானும் சொன்னேன். ஆனா நான் சொன்ன ஏத்துக்க மாட்டேங்கல்ல. புரியல. எங்க ஆட்சியில வந்துட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் நிலைப்பாட்டில் இன்றைக்கு எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை சிறையில் அடைச்சி உரிய தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றம் வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு சார். சார் நான் தரவுகள் படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய்யான பிரச்சாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் 2021 இன்னைக்கு வரை பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பள்ளிகளை மூட்டன்னு சொன்னாங்க. கிடையாது. தரவுகள் அடிப்படையில் தரவுகள் என்ற இருக்கு நான் அனுப்புகிறேன். 46 ஸ்கூலில் தான் சார் மூடி இருக்காங்க. 46 ஸ்கூல் தான். இவங்க 10,000 சொல்கிறதா மிதம் மிஞ்சின கட்டுக்கதை சார், மிதம் மிஞ்சின கட்டுக்கதை. ஓப்பனிங்கே ஆட்சிக்கு வந்த உடனே கொடியேற்றணும், இந்த எலிமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் வரும். அப்போ கொடியேற்றத்துக்கு டாஸ்மாக் அதிக விலை விற்ற அந்த இதில் இருக்கவங்களை கூப்பிட்டு கொடியேற்ற வச்சாங்க. அதாவது தேசிய கொடியேற்ற வச்சு பெரிய இஷ்யூ ஆச்சு. யாரு சார்? இந்த ஆட்சியில் டாஸ்மாக் யார் சார்? உங்களுக்கு தெரியுமா? டாஸ்மாக் யார் அதிக விலை? டாஸ்மாக் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அதிக வருமானமா அவங்களை கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அதாவது தெரியுமா சார்? நம்மளுக்கு பெரிய விஷயமா இருந்தது. அது எனக்கு தெரியல. அப்படி ஊக்குவிக்கிற திமுக ஏன் இதை டாஸ்மாக் வந்து மூட மாட்டாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்துட்டு சார் மதுவில்லா தமிழகம் அமைன்றது எங்களுடைய ஆசை தான் சார். படிப்படியாக அதை நிவர்த்தி பண்ணி கோரிக்கை வைக்கிறோம் சார். கோரிக்கை கண்டிப்பாக வச்சிருக்கோம், அது கண்டிப்பாக நிறைவேற்றணும். படிப்படியாக மதுவை குறைக்கணும் சார். நிறைய புழக்கத்தில் இருக்குது, நிறைய சார் அப்படி எடுத்தோம் அப்படின்னு வராங்க. எங்க இங்க போலீஸை வச்சு அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, காவல்துறைக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது. ஆனா இப்ப இருக்கா? இருக்கு சார். மக்கள் மத்தியில காவல்துறை நண்பன் சொல்லிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சார் இருங்க சார், பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது 1 வருஷம் வாய மூடி மௌனம் காத்தது யாரு சார்? பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது வாய மூடி மௌனம் காத்தது யாரு? அதை சொல்லுங்க. பொள்ளாச்சி இஷ்யூ வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வெளியிடப்படாது, காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே புகார் தைரியம் வந்து புகார் கொடுக்குறாங்க. அதுதான் சார் இந்த ஆட்சியோடைய வெற்றியே. தைரியம் வந்து புகார் கொடுக்குறாங்க. நேற்று கூட தாம்பரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடையில இருக்க ஒரு கடை நடத்துறவங்க வியாபாரி, அந்த கடையில இருக்கவங்க தாவேகாவுக்கு ஓட்டு கேட்டு போனவங்கள திமுகவை சார்ந்த அந்த பகுதியில் இருக்க இளைஞரணி செயலாளர்கள் சேர்ந்து அந்த கடையை உடைச்சி அந்த பெண்களை வந்து புடவைலாம் கிழிச்சு மானபந்தம் எடுத்திருக்காங்க. நான் அந்த நியூஸ் பார்க்கல. அப்ப நீங்க உங்க ஆட்சியில பண்ணா நல்லதா இருக்கலாம். புரியல. தவறு யார் தெளிவாக திமுக இளைஞரணி மதன்குமார்னே சொல்லிட்டாங்க. சார் தவறு யார் செஞ்சாலும் தண்டிக்கப்படுறது. அவர் இந்நேரம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவரை கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க சார். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சார் மீனவர் பசங்களுக்கு வந்து சரியான கல்வி கிடைக்குதா? அவங்க கல்வி படிச்சாலும் சரியான வேலைகள் கிடைக்குதா? ஏன்னா அவங்களாம் வந்து நல்லதா படிச்சா கூட அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வேலைக்கு போறாங்க. சரிங்களா? பெரிய இடத்துல அவங்க வேலைக்கு சேர முடிய மாட்டாங்க. அது ஏன்? ஏன்னா நீங்களாம் நிறைய பேர் பேசுறீங்க மீனவருக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அது பண்ணணும், இது ஏன் பேசவே மாட்டீங்க யாரும்? சார் மீனவருக்கான கல்வி தொகுப்புகள் எல்லாமே கொடுக்க தான் சார் செஞ்சிருக்காங்க. மீனவருக்கான திட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற படிச்சு முடிச்சு அவங்க வேலைக்கு போறது விஷயம் வேற. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் அவங்களுக்கு வேலை நிறைய கிடைக்குதே தவிர படிப்பு மூலியமா வேலை கிடைக்கிறது கம்மியா இருக்கு. அது ஏன் நீங்க முன்னெடுத்து போக மாட்டீங்க? இல்ல கண்டிப்பா அது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. பக்காவா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட். அது எல்லாமே நான் அந்த தரவுகள் எல்லாமே வச்சிருக்கேன். நான் தரவுகள் அடுத்தது அவங்களுக்கு அனுப்பிச்சு தரவுகள்ன்றீங்க. 2-3 பேராவது சொல்லுங்க. புரியல. 2-3 பேராவது இப்ப படிச்சு நல்ல வேலைக்கு போறவங்க ஏதாவது சொல்லுங்களேன். எங்க சமூகத்துல நிறைய பேர் போறாங்க சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு
வேலை கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்ல, சரிங்களா? என்னதான் படிச்சாலும் மீனவர்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமா தான் பாக்குறாங்க. சரி, அது நீங்க ஏன் பேசவே மாட்டீங்க? யாருமே எங்களுக்கான மீனவர்களுக்கு மட்டும் குரல் கொடுக்குறோம், மீனவர்களுக்காக தான் நாங்க ஆள்றோம்னு சொல்றீங்க. ஏன் பண்ணவே மாட்டீங்க? பேசவே மாட்டீங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா இளம்பெண் இளைஞருக்கு சிறப்பு திறன் பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு 25,000 இளைஞருக்கு இந்த பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கிராமங்கள், மீனவர் கிராமங்கள் போனீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல கிராமங்கள்லேயும் வந்து பயிற்சி கூடங்கள் வச்சுருக்காங்க. அந்த பயிற்சியில் பயின்று வந்த பிள்ளைங்கள் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவோட என் பிள்ளைகள் போடும் பொழுது கடற்கரை கிராமங்கள் வந்து போடும்போது அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சார். வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அத்தனையுமே வந்துட்டு தட்டுப்பாடு தான் சார் இருக்குது. புரியல பர்சன்டேஜ் கேட்கணும். இப்போ மீனவர்களுக்காக ஒரு பர்சன்டேஜ் சொல்லணும், அதுவும் சொல்லவே மாட்டீங்க சார். நீங்க படிக்க சொல்றீங்க, எல்லாம் பண்ண சொல்றீங்க, ஆனா வந்து அவங்க பின்னாடி இன்னும் வந்து ஒரு புஷ் பண்ண மாட்டீங்க, குரல் கொடுக்க மாட்டீங்க சார். மீனவர்களுக்கான இது மாதிரி கட்சி ரீதியா வந்தா மட்டும்தான் பேசுறீங்க. கண்டிப்பா மீனவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் அத்தனையுமே கொடுக்கணும்னு பேசியிருக்கோம் சார். அதே போல் வந்து மீனவர்களை கடல் பழங்குடியில் சேருங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம் சார். இது அத்தனையுமே நம்ம கோரிக்கையாக கொடுக்க தான் செஞ்சுருக்கோம். அத்தனையுமே வந்துட்டு அடுத்து இதுவரை வந்துட்டு கண்டிப்பா சார் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு பட்டியல் சமூகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எம்பிசி இடஒதுக்கீடு எல்லாமே இருக்கும். இன்னைக்கு மீனவர் சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிகள் அனைத்துமே மீனவர்களாக மட்டும்தான் இருக்கும். ஜாதி மதங்கள்லாம் கடந்து இப்போ முஸ்லீம் மீன் பிடிக்கிறாங்க, மீனவர் தான். ஹிந்து மீன் பிடிக்கிறாங்க, மீனவர் தான். கிறிஸ்தவ மீன் பிடிக்கிறோம், மீனவர் தான். சரிதானே? எல்லாருமே மீனவராக இருக்கிறோம். இன்றைக்கி எம்பிசியில் உள்ளவங்க மீன் பிடிக்கிறாங்க, பிசியில் உள்ளவங்க மீன் பிடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு அந்த உட்கட்டமைப்பு அமைப்பில் போயிறாங்க. எம்பிசியோட இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் எங்களுக்கான தரவுகளில் நிறைய பேர் சிறுபான்மை மக்கள் அங்கே இருக்கிறதுனால எங்களோட நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி போன ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு ஆட்சி முடியும் தருவாயில், எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முடிகிற தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5% இடஒதுக்கீடு. அதுவும் என்னுடைய எனக்கு உற்ற சமூகம் தான், வன்னியர் சமூகம். 10.5% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, எம்பிசியில் உள்ள உள்ளிடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அஜெண்டா எங்கே கையெழுத்தாகுது? தலைமை செயலகத்தில் கையெழுத்தாகல சார். தைலாபுரத்தில் கையெழுத்தாகுது. கடைசி இடத்துல கொண்டு வந்தாங்க. இல்லை, நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால மீனவர்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்னா மீனவர்கள் அத்தனை பேரையுமே கடல் பழங்குடின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பட்டியலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். அதை தனியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கோம் சார். ஒரு தடவை கேளுங்க. தீய சக்தி தூய சக்தி, அவர் எதுல தூய சக்தின்னு சொல்லுங்க சார், நான் பேசுறேன். அவர் கேள்வி கேக்குறாரு, நீங்க பதில் சொல்லவே மாட்டீங்க, அவரை பத்தி பேசவே மாட்டீங்க. புரியல விஜய் தூய சக்தி சொல்றாங்க, திமுகவை தீய சக்தி சொல்றாங்க. எந்த மக்கள் சார் சொன்னாங்க? இல்ல நாங்க பாக்குறோம் சார். என்னன்னா வந்து ரீல்ஸ் போடுறாங்க, வாக்கில் அதை சின்ன பசங்கள்ட்ட சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க, அது பண்றாங்க. அது கிடையாது சார். 10 வருஷம் கழிச்சு சார், அப்போ அவன் வளர்ந்து வரும் பொழுது, அவனுடைய அனுபவங்கள் வரும் பொழுது, திராவிட மாடல் ஆட்சியுடைய அத்தனை விஷயங்களை அவன் அனுபவிக்கும் பொழுது, அவன் எல்லா திட்டங்களையும் அவன் வந்து பலன் பெறும் பொழுது அவன் மாறிடுவான் சார். ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவான். அதாவது வந்துட்டு நீங்கள் விஜய் சாரை வந்துட்டு விமர்சனம் பண்ணணுன்னு என்று கேட்குறீங்க. விஜய் சாரை விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. விஜய் சார் என்ன, அவர் வந்திருக்காரு, அவர் வந்துட்டு இன்னும் மக்களை வந்து சரியாக சென்றடைஞ்சு பிரச்சாரங்கள் பண்ணலை. போகிறாரு, பேசுகிறாரு, ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு, இன்னொன்று பேசுகிறாரு, வழிகள் தாங்கி வந்திருக்குன்னு பேசுகிறாரு. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு நானும் சினிமா துறையில் உள்ளவன் தான். எங்கள் அண்ணன் விஜய் என்ன வழியை தாண்டி வந்தார், வழியை தாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லவே இல்லை. இதுவரை சொல்லவே இல்லை. பார்த்துக்கிறீங்க, அதை முதல்ல சொல்லணும். மறுபடியும் வெளியே சொல்றீங்க, வழியை தாண்டி வந்தேன், என்ன வழின்னு சொல்லுங்க. புரியல சார், கேள்வி வேற, நீங்க என்ன கேட்கறது வேற. எல்லா இடத்துலயும் வந்து மக்களுக்காக வழிகளை தாங்கி வந்திருக்கேன், வழிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. என்ன வழிகளை தாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத எங்க அண்ணன் எங்களுக்கு விளக்கணும். அதே போல வந்துட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள் அத்தனை பேர்ட்டு மிகப்பெரிய ஆதரவுகள் இருக்கிறது மறுக்க முடியாது. ஆனால் வந்துட்டு என் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள், சிந்திச்சு வாக்களிக்கிற மக்கள், என் மக்கள் சிந்திக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஒரு திருவொற்றியூரில் போய் நின்னா திருவொற்றியூரோட பிரச்சனையை பேசணும், அங்கே உள்ள விஷயங்களை பேசணும், அங்கே உள்ள வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும். இவர் தான் என்னுடைய வேட்பாளர், நான் வந்து இந்த வேட்பாளர் வந்து செய்வார், நான் வந்து இந்த திட்டங்கள் செய்வேன்னு சொல்லணும். அப்படி ஒரு விஷயங்களாக கொண்டு போகணும் சார். அதை விட்டுட்டு நான் வந்துட்டு எங்கேயும் வந்து எதையும் பேச மாட்டேன், ஒரு இடத்துல பேசணும் தான் எல்லா இடத்துலையும் நான் பேசுவேன் அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரியான நிலைப்பாடு, எந்த மாதிரி அரசியல் தெரியல.
இப்ப நடந்த பிரச்சாரத்துல உதயசூரியன் சின்னதே மறந்துட்டார் சார். புரியல. உதயசூரியன் சின்னதே யார் சார் மறந்தா? உங்க முதலமைச்சர் தான். நம்ம முதலமைச்சர் சார். மறந்துட்டாரு. அத பத்தி இல்ல மறக்கல. இல்ல 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 சார் 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 நம்ம கம்பராமாயணம் சேர்க்கலாரே நம்ம விட்டுருவோம் சார். சார் இல்ல சார் 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 இல்ல சார் 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 இருங்க சார் ஒரே நிமிஷம் சார். எங்க அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கூட நம்முடைய முதல்வர் என்ன பண்றாருன்னா ஒரே மேடையில கூட்டணி கட்சி வேட்பாளர் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் நிக்கிறாங்க. கூட்டணி வேட்பாளர்கிட்ட என்னமா சின்னன்னு கேட்கறதுல தவறு இல்லையே சார். அதை இவ்வளவு பெருசா திரிக்க அதாவது சரி சரி அது உடம்புல ரத்தத்திலே அவங்களுக்கு ஊர்னது. கண்டிப்பா சார் இல்ல இல்ல அதான் சொல்றேன். இல்ல இல்ல அப்படி இல்ல சார். வேட்பாளர் வாயால சொல்லட்டும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கலாம். வேட்பாளர் வாயால சொல்லட்டும்னு எதிர்பார்த்துருக்கலாம். இதுல என்ன சார் தவறு இருக்கு? சரி அது நீங்க சொல்றீங்க சார். இதை நீங்க ரோட்ல போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சார். சார் சார் நீங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க சார். அதாவது முதல்வருக்கு அவர் சின்னம் தெரியல சார். இது வந்து நீங்க சொன்ன ஆனா வந்துட்டு கம்பராமாயணத்துல சேக்கிலாரே மறந்துட்டீங்களே சார். நீங்க என்ன சார் பேசணும்? அதாவது வந்துட்டு விதாண்டாவாதம் பேசுறதுக்கு பேசலாம் சார். புரியல சார். உங்க கட்சி சார்பா ஆதரவு என்ன கொடுக்க போறீங்க? என்ன மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் எல்லா மாவட்டங்களையும் பிரச்சாரத்துக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார். கடைசி ஒரு 4 நாள் பிரச்சாரம் போகிறோம் சார். கேண்டிடேட் கூட போவீங்களா நீங்க தனியா? இல்லை கேண்டிடேட் கூடயும் போகிறோம் சார். கேண்டிடேட் கூடயும் போகிறோம், தனியாகவும் பண்ணுவோம் சார். புரியல. யார் சார் சொல்கிறா சார்? நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டுட்டீங்க சார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு பெரிய ஆளோ அவங்கள தான் உங்களுக்கு டார்கெட்டாக பண்ணுவீங்க. ஒரு ஜெயிக்கிறவங்கள்ட்ட போய் நின்னா தான் நம்ம மக்கள் மத்தியில் வெளியில் தெரியும்னு தெரியும். ஒரு ஜெயிக்கிற அணி கூட நின்னா தான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அதனால வந்துட்டு அவர் வந்து டிஎம்கேவை சொல்லலாம் சார். அவருக்கு ஆசையாக இருக்கலாம். திமுக கூட வந்துட்டு நான் வந்து போட்டி போடணும், திமுக எனக்கு எதிரியாக இருக்குன்றது அண்ணன் விஜய் அவர் கூட ஆசையாக இருக்கலாம் சார். அது ஆசையாக இருக்கலாம். அது மக்கள் தீர்மானிப்பாங்க. அது வந்து மக்கள் தானே சார் தீர்மானிக்க முடியும். மக்கள் தீர்ப்பாங்க. அதே போல் ஊடகத்துறை நண்பர்கள் மூலியமாக திரும்பவும் சொல்கிறேன், என் சகோதரர் அருமை சகோதரர் பத்திரிகையாளர் கேட்டப்போ போய் தான் வந்த உடனே உணர்ச்சி போய் கேட்டார். மீனவர்களுக்கு திமுக போட்டிடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு சொன்னார். அது அத்தனையுமே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமாக ஒரு 5 ஆண்டுகள் மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கமும் ஒரு 3 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட அரசாங்கமும் என்னுடைய மீனவர் சமூகத்தில் உள்ள பகுதிகளில் ஒரு சில பேரை எடுத்து வச்சு ஒரு திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அதோட நீட்சி தான் இது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மீனவர்களுக்கான பங்குகள் கொடுத்துருக்காங்க, மீனவர்களுக்கான உச்ச மரியாதை கொடுத்துருக்காங்க. ஒரு சுகாதாரத்துறைக்கே ஒரு மீனவரை வச்சுருக்காங்க. அதே மீனவர் தான் சென்னை மாநகராட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதே போல் வந்துட்டு ஐயா பெர்னாண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனிபர் சந்திரன், இப்படி நிறைய பேர்களுக்கு மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். அதை நாங்கள் இன்றைக்குமே மறக்க மாட்டோம். அதே போல் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு 48 துறைமுகங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நிறைய திட்டங்கள் இருக்குது, அவ்வளோத்தையும் எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க. முழு பூசைக்காக சூத்தில் மறைச்சின மாதிரி ஒரு சில பேரோட விஷம பிரச்சாரம் இது. அந்த பிரச்சாரம் பண்ணுற அத்தனை பேரையுமே நான் இந்த பத்திரிகை மூலியமாக வந்துட்டு பத்திரிகை சந்தி மூலமாக கண்டிக்கிறேன். ஒருத்தவங்க பண்ண விஷயத்த முழு சோத்தில் பூசணிக்காய் மறைச்ச மாதிரி இல்லைன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஐயா மா சுப்பிரமணியம், ஐயா மையநாதன், அதே போல் வந்துட்டு முத்தரையர் சமூகத்திலிருந்து ஐயா அண்ணன் KKSSRக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு என் மீனவ மக்களே வந்துட்டு நீங்கள் எந்தெந்த பகுதியிலும் போயிட்டு நம்ம மீனவருக்கு திமுக புறக்கணிக்கு ஒரு எம்எல்ஏ கூட சீட்டு கொடுத்து என்ன பொய் சொன்னாலும் என் மக்கள், அறிவு சார்ந்த மக்கள், படித்த மக்கள் அத்தனையுமே தெளிவு பெறுவாங்க. அதனால் என் மக்களுக்கும் தாழ்மையை கேட்டுக்கிறேன். நம்மளுக்காண்டி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் அத்தனையுமே கேட்குற திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றதே நம்மளோட நிலைப்பாடை நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்றும் பத்திரிகை மூலியமாக சொல்கிறேன். இன்றைக்கி மீனவர் சொசைட்டி, மகளிர் சொசைட்டி ஆரம்பித்தது 2006 to 2011 வரை இருந்த கலைஞரை ஆட்சியில் வந்துட்டு மகளிருக்கு சொசைட்டி கொண்டு வந்தாங்க. அந்த சொசைட்டி இன்றைக்கி வரை நல்லா போயிட்டுருக்கு. அதே போல் மானிய மன்னனை கொண்டு வந்து ஐயா கலைஞரோட ஆட்சியில் தான். அதே போல் வந்து மீனவருக்கு வீடு கட்டு திட்டம் கொண்டு வந்தது, சிங்காரம் வீடு கட்டு திட்டம் கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள் தான். கலைஞரோட ஆட்சியில் நம்மளுக்கு எண்ணற்ற இதை கொண்டு வந்தார். அவர் வழித்தோன்றல் திராவிட மாடல் நாயகன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு நம்மளுக்கான திட்டங்கள் அத்தனையுமே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வரும் ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க. நம்முடைய கோரிக்கைகள் அத்தனை நிறைவேற்றப்படும். மீண்டும் சொல்கிறேன்,
என் மக்களை வைத்து விஷம பிரச்சாரம் யாரும் பண்ண வேண்டாம். எங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் வருங்காலம் நல்லா போகணும். அதே போல் வந்துட்டு இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிற எங்கள் மீனவர் தாக்கப்படும் பொழுது எங்களுக்கு வந்து நிறைய வேதனைகள் வழிகள் இருக்குது. இனிமேலாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகையிட்டு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சு செயல்படாமல் கூட வச்சு அந்த வேலைகளை செய்யணுன்றதை தாழ்மையை கேட்டுக்கிறோம். எப்படி வந்துட்டு பல்கலைக்கழக வேந்தர்கள் விஷயங்கள் எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஆளுநருக்கு எதிரான வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஜெயிச்சு வந்தீங்களோ அதே போல் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை மேலே வழக்கு தொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் செஞ்சால் தான் எங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரம் வாழ்வில் நிலைக்கும். இதை வந்துட்டு இந்த எலெக்ஷன் டைமில் முதல்வரையாக தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். அதையும் தாண்டி வந்துட்டு எங்களை வந்து கடல் பழங்குடியினர் பட்டியலில் எங்கள் மீனவர்களை சேர்க்கணும் அப்படின்றது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதையும் வந்துட்டு கொஞ்சம் செய்யும் எடுத்து கொண்டு வாங்க. இதை வந்துட்டு கடல் படையினர் சேர்க்கறதுல மொத்த மீனவர் சமூகத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் கருத்து ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்குது. இது ஒரு அரசாங்கம் எடுத்த உடனே செஞ்சிட முடியாது. அதற்கான முதல்கட்ட ஆய்வு பணிகளை தொடங்கி அதுக்கான வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து 1076 கிலோமீட்டர் தமிழக கடற்கரை பறந்து விரிஞ்சிருக்கு. இங்கே வந்துட்டு நிறைய இடங்களில் தூண்டில் விளைவு இல்லாமல் இருக்குது. இப்போ கூட வந்துட்டு சில இடங்களில் போராடி தான் பெற வேண்டியிருக்கு. அந்த எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய கடற்கரையும் எங்களுடைய சன்னதிகள் காக்கப்படுறதுக்கு அது எல்லாத்தையும் முதல் வழியாக செஞ்சு கொடுக்கணும். ஏற்கனவே மீனவர்களுக்கு பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. எங்கள் நிலங்களுக்கு விடுபட்ட மீனவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் பட்டாக்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் மிக தாழ்மையை கேட்டுக்கிறோம். அதே போல் வந்துட்டு மீனவர் சமூகம் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்திலையும் பொது வெளிகளில் வந்துட்டு நிறைய வேலைகள் போகிறாங்க, எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு கடற்கரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தொடங்குற தொழிற்சாலைகள் வளர்ச்சியின் திட்டமாக தொடங்குற தொழிற்சாலைகள் அத்தனைக்குமே வந்துட்டு உள்ளூர் மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முதல் பங்களிப்பு முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து கப்பல் கட்டும் தளம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை வந்து கொண்டு வந்தால் வரவேற்கிறோம். ஏன்னா கப்பல் கட்டும் தளம் வரும்பொழுது தூத்துக்குடி சுற்றி இருக்கிற மீனவர் சமூகத்தை சார்ந்த நிறைய பேருக்கு அதில் வேலை கிடைக்கும். அதுலேயும் எங்களுக்கான முக்கியத்துவம் வேணும். அதே போல் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு கடலில் காற்றாடி போடும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. அதை நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம். அந்த திட்டம் வர்றதுக்கு எந்த காலத்தையும் விட மாட்டோம். தமிழக முதல்வர்கள் தாழ்மையை அந்த கருத்தை கேட்டுக்கிறணும். எங்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்படணும், எங்கள் வாழ்க்கை மேம்படணும். அதற்காக வந்துட்டு கடலில் காற்றாடி போடும் திட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த திட்டத்திற்கான உங்களுடைய முழுமையான எதிர்ப்பை தெரியுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க கன்னியாகுமரி IIRL திட்டம். இப்படி நிறைய திட்டங்கள் எங்கள் கடற்கரை சமூகத்தை வந்துட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இருந்து எங்களை நாங்கள் காத்து நிற்கணும். கார்பரேட்டுக்கு வந்து எங்களுடைய கடற்கரை பெயரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் எங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்குது, எங்கள் மனசுலையும் மேலோங்கி இருக்குது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு கார்பரேட்டுனாலே வந்துட்டு அது வந்து பிஜேபி அப்படின்றது ஆகிப்போச்சு. அந்த கார்பரேட்டோடைய துணையோட டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மொத்தமாக சிதைக்கப்பட்டு நாங்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் எங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வந்துட்டு ஆதரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சுன்னா எங்கள் மீனவர்கள் பாதுகாக்கப்படுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.